ஓகே. அப்போ முஆத் இப்னு ஜபலுடைய வரலாற்றை பற்றி நமக்கு தெரிஞ்சிச்சா? ஓரளவு வரலாற்றை பற்றி படிக்கிறதா இருந்தால் நம்ம நிறைய படிக்கலாம், அதில் நிறைய படிப்பினைகள் இருக்குது. ஆனால் நம்ம இந்த நேரங்களில் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்மளால் தெரிஞ்ச அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ முஆத் இப்னு ஜபல் அந்த அளவுக்கு மார்க்கத்தில் ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப ஈடுபாடோடைய, ஒரு துறையில் ஆர்வம் மட்டும் ஈடுபாடோடு நிப்பாட்டாமல் ஒவ்வொரு துறையிலையுமே ரொம்ப சிறந்து விளங்குனாங்க. ஒவ்வொரு துறையிலையுமே சிறந்து விளங்கக்கூடிய நபராக முஆத் இப்னு ஜபல் வந்து இறந்தாங்க. கடைசியில் முஆத் இப்னு ஜபல் எப்போ இறங்குறாங்கன்னா, அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு வந்து உமர் ரலியல்லாஹுவோட காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அங்கே கவர்னராக இருந்தாங்க. அப்போ ஒரு பிளேக் நோய் வந்து அந்த காலகட்டத்தில் சிரியாவில், யமன் சிரியா இப்போ தான் தனித்தனி முதலாம் அந்த சிரியா யமனில் ஒன்று. அப்போ அந்த நேரங்களில் பிளேக் நோய் உருவாகுது. பிளேக் நோய் வந்து அப்போ அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு வந்து இறந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் முஆத் இப்னு ஜபல் வந்து முஆத் இப்னு ஜபல் வந்து அந்த கவர்னராக மாறி அவருமே இந்த நோய்வாய்ப்பட்டு ஹிஜ்ரி 618 ஹிஜ்ரி 18 அவர் மௌத்தாயிருந்தார், இறந்து போயிருந்தாரு. ஜோர்டனில் அவருடைய கபூர் வந்து இன்னும் இருக்கு, ஜோர்டனில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஓகேவா? இதுதான் முஆத் இப்னு ஜபலுடைய வரலாற்றில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகள். சரி, இப்போ முஆத் இப்னு ஜபல்ல என்னென்ன படிப்பினைகள் இந்த வரலாற்று மூலமா என்ன படிப்பினைகள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? முஆத் இப்னு ஜபல் 18 வயசுலயே பத்ரு போர்ல கலந்துக்கிட்டாங்க. மாஷா அல்லாஹ், சூப்பர். வேற மற்றவங்க இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? அடுத்த ஒரு கான்செப்ட் இருக்கு, சீக்கிரம் அடுத்த சைக்காலஜி கான்செப்ட் ஒன்று இருக்கு. மாஷா அல்லாஹ், எப்போதும் குர்ஆனுடைய தொடர்பு இருக்கணும். கரெக்ட். வேற அல்லாஹ்வை நம்பணும், கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அல்லாஹ்வை நம்பணும், கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். வெரி குட், சூப்பர். அவங்கள மாதிரி நம்மளும் போல்டா இருக்கணும். வெரி குட், சூப்பர். வேற நம்ம ஒரு பிடித்த தேர்ந்தெடுத்து அதுல திறம்பட வரணும். வெரி குட், மாஷா அல்லாஹ். வேற கற்ற பிறகு கற்றுக் கொடுக்கணும். நிறைய ஜகாத் கொடுக்கறவங்களா இருக்கணும். நிறைய ஜக்காத் கொடுக்கறவங்களா இருக்கணும். வெரி குட், மாஷா அல்லாஹ். வேற எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அப்படிங்கிறத விட ஏதாவது ஒரு துறையிலையாவது எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் மினிமம். ஓகேவா? வேற வேற நம்ம செய்யற தவற திருத்திக்கிறவங்களா இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னோன்னா அவங்க தவற திருத்திக்கிட்டாங்கல்ல, அதனால மத்தவங்க நம்ம ஒரு லீடரா இருக்கும்போது அவங்க நம்மளோட தவற திருத்திக்கணும். வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ். வேற வேற வெரி குட். வேற நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுக்கணும். வெரி குட், சூப்பர். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுக்கணும். மாஷா அல்லாஹ், பரக்கல்லாஹு ஃபீக்கும். ஓகே, ஹைர். இப்போ முஆத் இப்னு ஜபலுடைய வரலாற்றில் கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினைகள், இப்போ சின்சியாரிட்டி, பேலன்ஸாக இருக்கணும், நாலேஜபிளாக. கீ ரிஃப்ளெக்ஷன்ஸ் என்ன இருக்குது? சின்சியாரிட்டி, எப்படி நம்ம வந்து கட்டுப்படணும், அவங்களுக்கு என்ன மார்க்கத்துக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழணும் அப்படிங்க கிடைக்கக்கூடிய ஒரு சின்சியாரிட்டி. பேலன்சிங்காக இருக்கணும், எதுலேயுமே நம்ம அளவு கடந்து போயிடக்கூடாது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? சூரத்துல் அல் பக்ரா. எனக்கு வந்து இபாதத் அதிகமாக இருக்கிறதுக்காக நான் அதிகமாக நின்று தொழுவேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையுமே நான் சிரமத்துக்கு உட்படுத்திடக்கூடாது. அப்போ பேலன்சிங்காக இருக்கணும், நாலேஜபிளாக இருக்கணும். என்ன நாலேஜ்? எப்படி முஆத் இப்னு ஜபல் வந்து என்னெல்லாம் பண்ணாங்க? ஃபிக்ஹ் துறையில் ஹலால் ஹராம பேன்றதுல நாலேஜபிளாக ஆளாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் குர்ஆனை கற்றுக்கொள்கிறதுல நாலேஜபிளாக இருந்தாங்க. இதை கற்றுக்கொண்டு தாயியாக போனாங்க. சர்வீஸ் என்ன சர்வீஸ் பண்ணாங்க? குர்ஆனை கற்று தானும் கற்று மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியரா நபரா முஆத் இப்னு ஜபல் இருந்தாங்க. சரியா? இப்போ நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கும். ஆமாவா இல்லையா? டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கும். கரெக்டா? இது சரியா தப்பா, இது எடுக்கவா வேண்டாமா, இது எது நான் எடுக்கணும், என்ன எடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே
ஒரு சந்தேகங்கள் இருக்கும். இப்போ எனக்கு டெசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய பிரச்சனை இருக்குதுன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க. அது என்னன்னாலும் இருக்கட்டும். ஒன்று எடுக்கிறதுல இதை நான் செய்யவா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மெத்தடை போட்டு பார்த்தா உங்களுக்கு எது செய்யணும் எது செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். குறிப்பாக நம்ம வந்து ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைங்களா இருந்தால் கண்டிப்பாக எடுங்க. ஓகேவா? பண்ணிடலாமா? நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் தான் அது. நல்ல ஒரு தெரியும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்வாட் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட். இதில் இருக்கிற மாதிரி 4 பாக்ஸையும் போடுங்க. இதில் இருக்கிற மாதிரி 4 பாக்ஸையும் போட்டு தம்ஸ்அப் பண்ணுங்க. அந்த 4 பாக்ஸ் எப்படி போடுங்கன்னா ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக எழுத வேண்டாம். ஒரு பாக்ஸில் எஸ், ஒரு பாக்ஸில் டபிள்யூ, ஒரு பாக்ஸில் ஓ, ஒரு பாக்ஸில் டி போட்டுட்டு தம்ஸ்அப் பண்ணுங்க. போட்டுட்டு தம்ஸ்அப் பண்ணுங்க. போட்டுட்டீங்களா இல்லையான்னு? போட்டாச்சு. சூப்பர், மாஷா, வெரி குட். போட்டாச்சா? இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 minutes டைம் தரேன். ஓகேவா? இந்த 5 minutesல எப்படி போடணும்னா நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்களோ அந்த முடிவை, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருக்கிறேன்னா நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இல்லைன்னா நான் ஒரு படிப்பு, ஒரு கெரியரை சூஸ் பண்ண போகிறேன், இல்லை ஒரு ஃபீல்டை நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்லாம் என்ன அப்படின்னு ஸ்ட்ரென்த் பாக்ஸில் எழுதுங்க. உங்களுடைய பலம் புரிஞ்சா? அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எல்லாம் என்ன அப்படின்னு எழுதணும். புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சா புரியலையா? புரியல. சரி, ஓகே. புரியல. என்ன ஜெஃப்னா என்ன சொன்னீங்க? புரியல. சரி, ஓகே. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ யாராவது ஒருத்தங்க என் கூட பேச முடியுமா? இன்டராக்ட் பண்ண முடியுமா? யாராவது வர முடியுமா இன்டராக்ட் பண்றதுக்கு? யார் வரா? பேர் என்ன? ஷமீனா பேகம். ஓகே, சரி. இப்போ நீங்க எதுல டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல கன்ஃபியூஸா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏதாவது ஒண்ணு. ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுக்கணும் சார். நான் வந்து படிச்சிருக்கேன், ஆலிமாக் படிச்சிருக்கேன். ஓ, ஆலிமா படிச்சிருக்கீங்க. ஓகே, சரி சிஸ்டர். இது வந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க, டீனேஜ் பசங்க பண்ண நல்லா இருக்கும். அவங்க வரட்டும், அவங்க வாய்ப்பு கொடுத்துருமா அவங்களுக்கு? யாரு வரா? நகியாவா? சரி, நகியா பேசலாமா? நம்ம பண்ணலாமா? ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல எதுல முடிவு எடுக்கிறதுல சிரமமா இருக்கு சொல்ல முடியுமா? ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்ல. அப்ப இல்லைன்னா பண்ண முடியாது. யாருக்காவது இருக்குதா? இருக்கிறவங்க வாங்க. யாருக்காவது இருக்குதா? மற்றவங்களுக்கு பேசுனா நல்லா ஈஸியா இருக்கும். பேசிட்டீங்கன்னா ஒன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல நானா கேள்வி கேட்கட்டுமா? கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணுவீங்களா? ஓகே, இப்போ நகியா வரீங்களா? வாங்க, நாம பேசுவோம். சரிங்களா? இப்போ வந்து நீங்க ஒரு இன்ஜினியரா ஆக போற முடிவு எடுத்துக்கிறீங்க. என்ன? இன்ஜினியர். புரிஞ்சுச்சா? சரி, இன்ஜினியர் ஆகணும்னா உங்களுக்கு என்னெல்லாம் பலம் இருக்கு? என்னெல்லாம் இருக்கணும்? ஸ்ட்ரென்த் என்னெல்லாம் இருக்கு? என்ன செய்யணும்? கல்லெல்லாம் தூக்க பழகணுமா? வெரி குட். வேற? நகியா, கல்ல தூக்க வேண்டாம், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். ஓகேவா?
நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். அதான் ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த்னா அந்த ஸ்ட்ரென்த் வச்சுட்டீங்களா? கள்ளத்துக்கிற ஸ்ட்ரென்த் வச்சுட்டீங்களா? அந்த ஸ்ட்ரென்த் இல்ல, நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் ஸ்ட்ரென்த். ஓகேவா? வேற என்ன இருக்கும்? வேற என்ன இருக்கும்? இன்ஜினியர் ஆகிறதுக்கு வேற என்ன தேவைப்படும்? என்ன பண்ணணும்? மேக்ஸ்ல நல்ல மார்க் எடுக்கணும். வெரி குட். வேற என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கிரியேட்டிவா யோசிக்கணும். வெரி குட், சூப்பர். வேற வருது பாத்தீங்களா ஆன்சர்? வேற கிரியேட்டிவா யோசிக்கணும். வேற 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 நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அதுல. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். வெரி குட், சூப்பர். வேற மத்தவங்க? அன்வர் பாஷா. வேற அதுக்காக முயற்சி எடுக்கணும். அதுக்காக முயற்சி எடுக்கணும். சமீனா இப்ப சொல்லுங்க. நீங்க சமீனா சொல்லுங்க. வேற என்ன பண்ணணும்? வெரி குட். அதை பத்தி முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அப்ப ஸ்ட்ரென்த்னா என்னன்னு தெரிஞ்சுச்சா? நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒன்று படிக்கணும்னா நான் அதுக்கு நல்லா படிக்கணும், நான் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும், நான் நல்ல இடத்துக்கு வரணும். ஜெஃப்னா புரிஞ்சுதா? நான் நல்லா போனேன். இதுதான் ஸ்ட்ரென்த். சரி, இப்போ இன்ஜினியர் ஆகுறதுக்கு என்கிட்ட இன்ஜினியர் ஆகிறதுக்கு தடையா இருக்கக்கூடிய வீக்னஸ்னா என்ன? என்னென்ன வீக்னஸ்லாம் என்கிட்ட இருக்குது சொல்லுங்க. அவங்ககிட்ட என்னென்ன வீக்னஸா இருக்கும்? என்னென்ன வீக்னஸ்லாம் இருக்கும் சொல்லுங்க. மேக்ஸ் வராம இருந்தா ஒரு வீக்னஸ். வெரி குட். அமௌண்ட் ஒரு வீக்னஸ். சரி, வேற வேற என்ன பண்ணணும்? டிசைனிங் ஃபீல்டு. சரி, ஓகே. டிசைனிங் ஃபீல்டு கத்துக்கணும். சொல்லுங்க சாகிரா சிஸ்டர். சொல்லுங்க. சாகிரா சிஸ்டரோட பொண்ணா? சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. தெரியாம பண்ணிங்களா? அப்ப இது ஒரு வீக்னஸ். தெரியாம பண்ணது ஒரு வீக்னஸ் தான். பாத்தீங்களா? இது ஒரு வீக்னஸ். எது எடுத்துக்க ஒரு வீக்னஸா? சரி, வேற என்ன வீக்னஸ் எல்லாம் இருக்கும் சொல்லுங்க. அப்போ அந்த இன்ஜினியர் ஆறதுக்கு வந்து நம்ம ஆவோமா ஆக மாட்டோமான அந்த கன்ஃபியூஷன், அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருந்தா குழப்பமா கன்ஃபியூஷனா இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு வீக்னஸா இருக்கும். கரெக்டா? வேற வெரி குட், சூப்பரா ஆன்சர் வருது பாத்தீங்களா? வெரி குட். வேற வேற லெஸ் மார்க். என்ன சொல்லுங்க? சோம்பேறித்தனம். வெரி குட். லேசினஸ், சோம்பேறித்தனமா இருக்கிறது எனக்கு ஒரு வீக்னஸா இருக்கும். குறைய மார்க் எடுக்கிறது ஒரு வீக்னஸா இருக்கும். அப்ப ஸ்ட்ரென்த், வீக்னஸ் புரிஞ்சுச்சா? ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்லுங்க நகியா. புரிஞ்சிச்சு. இப்போ நீங்க இன்ஜினியர் ஆனா உங்களுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்? ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க இன்ஜினியர் ஆயிட்டீங்க, அப்ப என்னெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு? என்னெல்லாம் கிடைக்கும்? வேற யாராச்சும் வீடு கட்டறதா இருந்தா வேற யாராவது வீடு கட்டறதா இருந்தா சொல்லுங்க. ஆஷியா சொல்லுங்க. இப்போ வந்து அந்த இன்ஜினியர் ஆகிறதுல இருந்து நம்ம எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னா எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா மத்தவங்க வந்து யார் பெஸ்டா இருக்காங்களோ மத்தவங்க வீடு கட்டப்ப அவங்கள சூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு யார் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்களோ கிளையண்ட் எல்லாருமே என்னை தேடி வருவாங்க. கரெக்டா? வெரி குட், சூப்பர். வேற ஒரு கிளையண்ட் இன்ஜினியர் சொன்னா கிடைக்கும். என்ன நகியா? நான் படிச்சதுக்காக ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ரெஸ்பெக்ட் கிடைக்கும். வெரி குட், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ரெஸ்பெக்ட் கிடைக்கும். வேற கிளையண்ட் ஒரு சின்ன விஷயம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாலுமே அது உடனே நோ சொல்லாம செஞ்சு கொடுத்தா பெட்டரா இருக்கும். சரி, ஓகே, வெரி குட், சூப்பர். வேற ஜெஃப்னா சொல்றீங்களா? வேற என்ன வாய்ப்பு கிடைக்கும்?
இன்ஜினியர் ஆனா நல்ல சம்பளம் வாங்கலாமா? சம்பளம் கிடைக்குமா? கிடைக்குமா கிடைக்காதா? நல்ல சம்பளம் கிடைக்குமா? நல்ல காரு வீடு நல்ல சந்தோஷமா வாழலாமா? நம்ம நினைச்சதை வாங்கி சாப்பிடலாமா? பேரண்ட்ஸுக்கு நம்ம நினைச்சதை வாங்கி கொடுக்கலாமா? எல்லாமே நமக்கு கிடைக்க தர வாய்ப்புகள். அப்போ ஸ்ட்ரென்த் என்ன தெரிஞ்சிருச்சு, வீக்னஸ் என்ன தெரிஞ்சிருச்சு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன தெரிஞ்சிருச்சு. இப்போ த்ரெட், இப்போ நீங்க இன்ஜினியர் ஆகல, இன்ஜினியர் ஆகலைன்னா உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் சொல்லுங்க. நீங்க ஒரு சொல்லுங்க சொல்லுங்க சமீனா சொல்லுங்க. அவங்க படிச்சது என்ன இருக்கும், வேலை பார்க்குற ஒரு தொழிலா இருக்கும். ஒரு மனசு கஷ்டமா இருக்கும். நான் படிச்சது ஒன்று படிச்சிருக்கமே, வேற எதை பார்க்குறமே அப்படின்னு ஒரு மனசு கஷ்டமா இருக்கும். வேற நீங்க இன்ஜினியர் ஆகலைன்னா என்னெல்லாம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காம போகுமா? ஆமாவா இல்லையா? இன்ஜினியர் ஆகலைன்னா டாக்டர் படிப்பீங்க. வெரி குட். இப்போ டாக்டர் ஆகலை அப்படின்னா ஆகுவீங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஆகுங்க, பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, அவ்வளோ இது இருக்கு. ஆகுங்க சார் அப்படிங்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இப்போ இதை தெரிஞ்சுக்க மூலமா என்னன்னா நான் சொல்றேன், எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்றேன். சரியா? சார் பின்னாடி சொல்லுவேன் எதுக்குன்னு. இப்போ ஆகலைன்னா என்ன 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 செய்ய என்ன ஆகும்? ஆகலைன்னா என்ன ஆகும்? டிமோட்டிவேஷன் ஆகும். வெரி குட், சூப்பர். வேற நகியா சொல்லுங்க, ஆகலைன்னா என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் ஆகும், சொசைட்டில ரெஸ்பெக்ட் இருக்காது. நகியா சொல்றீங்களா என்ன ஆகும்னு? எதையுமே நினைச்சதை வாங்க முடியாது. வேற ஜெஃப்னா? ரொம்ப கஷ்டப்படுவோம். வெரி குட். வேற ஆசியா? ஆசியாவா ஐஷா? ஒழுங்கா படிச்சிருந்தா நம்ம ஆயிருக்கலாமேன்னு தோணும். ஒரு கில்ட் வரும். கரெக்டா? கில்ட் வரும். ஒழுங்கா படிச்சிருந்தா ஒழுங்கா இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு கில்ட் உருவாகும். ஆமாவா? வேற அப்போ ஸ்ட்ரென்த்னா என்ன, வீக்னஸ்னா என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா என்ன, த்ரெட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சா எல்லாத்துக்குமே? என்னன்னு கிளியர் ஆயிடுச்சா? இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா, ஒரு கெரியர் நீங்க இன்ஜினியர் ஆனா இருக்கட்டும், ஒரு பிசினஸ் பண்ற எது பண்ணாலும் உங்கள்கிட்ட என்ன பலம் இருக்கு, என்ன பலகீனம் இருக்கு, அதை நான் அடைஞ்சா எனக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும், அடையாட்ட என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். முன்கூட்டியே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பலகீனங்களை சரி செய்ய ஆரம்பிப்பீங்களா? வீக்னஸ், நான் சோம்பேறித்தனமா இல்லாம எழுந்து உட்காந்து படிக்க உட்காருவானா? நகியா உட்காருவீங்களா? படிப்பீங்க உட்காருவீங்களா? இப்போ டாக்டர் ஆகலைன்னா நம்மளை நம்ம நினைச்சதை அடைய முடியாது அப்படின்னா த்ரெட்டு, ஒரு பாதிப்பு இருக்கு. நான் டாக்டர் ஆகலைன்னா நான் நினைச்சதை அடைய முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? டாக்டர் படிப்பேன். கரெக்டா? நான் படிப்பேன், உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். டாக்டர் ஆகணும், நான் நினைச்சதை அடையணும், நான் நினைச்ச வாழ்க்கையை வாழணும், நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும், நான் ரொம்ப சந்தோஷமா வாழணும். அப்ப என்ன பண்ணணும்? நான் டாக்டர் படிப்பேன், இன்ஜினியர் படிப்பேன். புரிஞ்சுதா? இது ஏன் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? அப்ப முன்கூட்டியே ஒரு செயல் செய்யும் போது அது என்ன நகியா? மாஷா அல்லாஹ். ஒரு செயல் செய்யும் போது நான் முன்கூட்டியே அது செய்யறது சரியா பிழையா, அது செய்யறதுனால எனக்கு என்ன வாய்ப்பு, செய்யாம இருக்கிறதுனால என்ன பாதிப்பு அப்படிங்கிறத இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல எந்த கன்ஃபியூஷன் வந்தாலும் இதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். புரிஞ்சுச்சா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? மாஷா அல்லாஹ், சூப்பர். ஓகே, இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்புல புதுமையான டாபிக்ல புதுசா இன்னும் அட்வான்ஸ் டெக்னிக்கா, டே பை டே அட்வான்ஸ் டெக்னிக்கா நம்ம பண்ணுவோம். இதில் தொடரக்கூடிய விரும்பக்கூடிய நபர்கள் இதில் சேர ஆசைப்பட்டீங்கன்னா இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 300
இதை அவங்க அட்மின்ட்ட கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இதில் கொண்டு போவாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய நாளையில இருந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிசஸ் வரும் சரிங்களா. ஆல்ரெடி ஒரு பீப்புள் சேர்ந்துருக்கிறீங்க சரிங்களா. அந்த பீப்புள்ஸ்க்கு நாளையிலிருந்து ப்ராக்டிசஸ் நம்ம கொடுப்போம். அந்த ப்ராக்டிஸை நீங்கள் செஞ்சு டெய்லி போல் போடணும். டெய்லி நீங்கள் அதை உங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அட்மின். டெய்லி நீங்கள் ரிசல்ட் எனக்கு கொடுக்கணும். டெய்லி நீங்கள் நோட்ஸ் எழுதி அதை நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணணும். 15வது நாளில் உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்போம். சின்ன டெஸ்ட்டாக இருக்கும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் எழுதினா யார் வின்னரோ அவங்களுக்கு நம்ம வந்து ப்ரைஸ் கொடுப்போம். ஓகேவா? ஓகே. டுடே வாட் இஸ் கீ டேக் அவே? என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க டுடே? டுடே என்ன எடுத்துட்டு போறீங்க? என்ன சவுண்ட காணோம்? யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன கத்துட்டு போறீங்க கிளாஸ்ல இருந்து? ஒண்ணுமே கத்துட்டு போலையா? மாது பின் ஜபல் மாதிரி அவ சஹாபி மாதிரி இருக்கணும். மாஷா அல்லாஹ். வேற எல்லாத்துலயுமே இப்ப நம்ம ஒண்ணு செய்ய போறோம்னா அதுல கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். வேற வேற ஒரு முன்மாதிரியா இருக்கும். வெரி குட் வெரி குட் சூப்பர் வெரி குட். வேற நம்ம எவ்வளவு இபாதத்தா இருந்தாலும் வெரி குட் மாஷா அல்லாஹ். எவ்வளவு இபாதத்தா இருந்தாலும் அடுத்தவங்க குறைச்சு மதிப்பிட கூடாது. எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டு செய்யணும். உங்க பேர் என்ன? மாஷா அல்லாஹ். ராஷிதா மரியம். ராஷிதா மரியம். ஓ, ரஹமத் நிஷாவுடைய பொண்ணா? மாஷா அல்லாஹ். அம்மா என்ன பண்றாங்க? அக்கா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. மாஷா அல்லாஹ். எதை தெரிஞ்சாலும் முன்கூட்டியே செய்யணும். ஓகே வெரி குட். வேற வேற ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? எல்லாரும் தெரிஞ்சது தானே? கிளாஸ் சூப்பரா போச்சுல? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல புதுமையான டாபிக்ல வரக்கூடிய காலங்களில் நிறைய அட்வான்ஸ் டெக்னிக் உங்களுக்கு வரும். நிறைய நிறைய சகாபாக்களுடைய ஹிஸ்டரியிலிருந்து நிறைய தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? நிறைய குரான் வசனங்களை தெரிஞ்சுப்பீங்க. குரான் வசனம் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஒரு குரான் வசனம் அவரோட வாழ்க்கையை எப்படி மாத்துச்சு அப்படின்னு நல்லா தெரிஞ்சுப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.